கன்னியாகுமரி மாவட்டம் அதாவது ஆனைக்கல் சொட்டு நீர் சாஸ்தா கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நடைபயணம். ஒரு ஆன்மீகமும் ஒரு உடற்பயிற்சியும் சேர்ந்த இந்த பயணம். நம்ம கூட கிட்டத்தட்ட நம்மளோட நண்பர்கள் ஒரு 7 பேர் வந்திருக்காங்க. வாங்க நம்ம இப்போ முழு காணொலியை பார்க்கலாம். அங்கே காலையில் 7 மணிக்கு இந்த மலையை ஏற ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணி, அதாவது 8:15 மணிக்கெல்லாம் இங்கே அடைஞ்சிட்டோம். அதாவது நாங்கள் ஒரு ரொம்ப வேகமாக நடந்ததுனால 1.25 மணி நேரத்தில் நடந்தோம். ரொம்ப வேகம் கம்மியாக, அதாவது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறவங்க வந்து இங்கே நடக்கிறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். சொட்டு சாஸ்தா கோயிலை அடைஞ்சிட்டோம். இந்த சாஸ்தா கோயிலுக்கு நேர் மேலேயே ஒரு சொனை இருக்குது. அந்த சொனையிலேருந்து தான் இந்த கோயிலுக்கு தேவையான வெள்ளத்தை எடுத்துகிட்டு போய் இந்த கோவிலில் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. இது இல்லாமல் அந்த ஐயப்பருக்கு மேலே ஒரு சொட்டு சொட்டு நீராக பாய்ஞ்சிட்டே இருக்கும். அது கிட்டத்தட்ட அவருக்கு அபிஷேகம் பண்ண மாதிரி அவ்வளோ சுத்தமான இயற்கை சூழ்ந்த இடத்துல தான் அந்த ஐயப்பர் கோயில் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழக்கம் உண்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே வரணும்னா எரச்சகுளத்துலேருந்து அமிர்தா காலேஜ் இருக்கும். அமிர்தா காலேஜிலேருந்து நேராக சுங்காங்கடை போகக்கூடிய பாதையில் வந்து வலதுபுறமாக திரும்பிங்கன்னா ஒரு பார்க்கிங், அதாவது இங்கே பைக்கை பார்க்கிங் நடந்து வரலாம். கிட்டத்தட்ட ஒரு நாஞ்சில் நாட்டோட அழகை இங்கேருந்து பார்க்கலாம். இந்த வியூ பாருங்கள் நீங்கள். மண்டல பூஜை, அதாவது கார்த்திகை மாதம் அதுக்கப்புறம் மார்கழி மாதம் மண்டல பூஜை, மகர ஜோதி, இந்த நாட்களில் இந்த கோவிலில் அதிகமான பக்தர்கள் வந்து வழிபாடு பண்ணுறாங்க. ஆனைக்கல் சொட்டு நீர் சாஸ்தான் கோவிலுக்கு இந்த மலையோட முகடு வந்து ஒரு யானை போலவே இருக்கும். அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் ஆனைக்கல்னு சொல்லுவாங்க. சொட்டு நீர் எப்பவும் பாஞ்சிட்டே இருக்கனால சொட்டு நீர் சாஸ்தான்னு பேர் வச்சுருக்காங்க.